भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्भुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. சுவாமி எம்பெருமானார் நமக்கு திருவாய்மொழி பேருள்களை நாம் பெரும்படியாக செய்த மகோபகாரர். முதல்ல நாம் அதை நெஞ்சில் வாங்கி கொள்ளணும். திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானங்கள் ஆவரணங்கள் போல அமைந்திருக்கிறது. இதை பார்த்து பிறரெல்லாம் பொறாமைப்பட வேண்டும். பிற சமயத்தவரெல்லாம் பொறாமைப்படுகிறார்கள். அவ்வளவு அழகான வியாக்கியானங்கள் இவ்வளவும் ஒரு சேர கிடைத்ததற்கு எம்பெருமானார் தான் காரணம். அவருடைய பெருமைகளை முதல்ல கொஞ்சம் விண்ணப்பம் பண்ணுகிறேன். சுவாமி எம்பெருமானார் பெரிய நம்பியினிடத்தில் அடிபணிந்து திருவாய்மொழி பூர்த்தியாக சந்த திருவை சொல்லி அதிகரித்தார். அப்போது சுவாமி திரண்டகஸ்தராக காஷாயதாரியாக எழுதியிருக்கார். திருவாய்மொழி 1000ஐயும் அவர்பால் கேட்டு நெஞ்சிலே உள்ளம் கொண்டார். குடிகொண்ட கோயில் ராமானுசன் என்று சொல்லும்படியாக திருவாய்மொழி 1000ஐயும் நெஞ்சிலே கொண்டார். அந்த மூல பாடம் நெஞ்சினால் அது நிறைந்தது போராது, ஆழ்வாடி ஹிருதயத்தை அறிந்து கொள்ள வேணும்
என்பதற்காக அவருடைய உள்ளம் அதிகரித்தது. அப்போது திருவாய்மொழியினுடைய பாசுரார்த்தங்களையெல்லாம் யாரிடத்திலே கேட்கிறது? ஆளவந்தார்தான் இவ்வளவுக்கும் அடித்தளம் போட்டவர். அவரோ திருநாளுக்கு ஏகிவிட்டார். அவரிடத்திலே பாடம் கேட்ட சிஷ்யர்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் யாரிடத்திலே திருவாய்மொழி பாசுரம் கேட்டால் அதனுடைய அர்த்தங்களை அறிய வேண்டாமா? அதற்காக பார்த்தபோது திருமாலையான் தான் வந்தார். இவர் திருமாலிருஞ்சோலையிலே எம்பெருமானுக்கு வழிவிலா அடிமை செய்து போந்தவர்கள் திருமாலையான் தான். அவர்களின் திருவம்சம் இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது. திருமாலையாண்டானை திருவரங்கம் சென்று எம்பெருமானாருக்கு திருவாய்மொழி பொருள் சொல்லும்படியாக நியமித்தவர் திருக்கோட்டியூர் நம்பி. அவரோ கிரகஸ்தர், இவரோ சந்நியஸ்தர். குரு சிஷ்ய பாவங்களை பாருங்க. அவர் அடிபணிந்து திருவாய்மொழி 1000க்கும் பாடம் கேட்கிறார். அப்போதெல்லாம் எழுதப்பட்ட உரை கிடையாது, எல்லாம் மனசில் தரித்திருந்தார்கள். அந்த தாரண சக்தி பிற்காலத்தில் போய்விட்டது. 4000 திவ்ய பிரபந்தங்களை ஏடுகளில் எழுதலை. எத்தனையோ பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். சங்க நூல்கள், ராமாயணமெல்லாம் இதில் ஏடுகள் பார்த்துருக்கேன். ஆனால் திவ்ய பிரபந்த பாசுரங்கள் எழுதப்பட்ட ஏடுகள் கிடையாது. அவை யாவற்றையுமே மனப்பாடமாக சந்ததியில் சொல்லி அதை தரித்திருந்தார்கள். அதனால் எழுதப்பட்டது கிடையாது. அதனால்தான் அதுக்கு பாடபேதம் உண்டே ஒழிய பிரதிபேதம் கிடையாது. அவ்வளவு சேவ பாதுகாப்பாக 1000 பாசுரங்களையும் கொண்டு வந்தார்கள். திருமாலையாண்டானை அடிபணிந்து இவர் கேட்டார். நடுவிலே கூட கொஞ்சம் வேறுபட்டார். அதை திருக்கோட்டியூர் நம்பி வந்து சரிப்படுத்தினார். இவர் சொன்னது நியாயம்தான், இவருடைய நிர்வாகம் ஏற்கக்கூடியது என்று சமாதானம் பண்ணார் திருக்கோட்டியூர் நம்பி. திருவாய்மொழி 1000த்தையும் பாடம் கேட்டுட்டார். பெரிய மன திருப்தி. அப்போதே அவருக்கு இவ்வளவு அர்த்தங்கள் நிறைந்த திருவாய்மொழியை ஆதாரமாக கொண்டல்லவா வியாசருடைய பிரம்மசூத்திரத்தை பார்க்கணுங்கிற எண்ணம் உண்டானவருக்கு. ஆனால் இன்னும் ஆழ்ந்த ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டுங்கிற எண்ணம் மிகுந்திருந்தது. என்ன செய்வார்? திருவாய்மொழிக்கு நன்றாக கவனிக்கணும். கொஞ்சம் வரலாற்று அடிப்படையிலே சொல்கிறேன். திருவாய்மொழிக்கு உரைகள் அவதரித்த வரிசையை தெரிஞ்சுக்கணும். திருவாய்மொழிக்கு முதல்ல உரை எழுதுவதற்கு தகுதி யார்? பெருமானார் தகுதியானவர் தான். ஆனால் அவர் நினைக்கிறார், நான் எழுதினால் இதற்கு மேல் இன்னொரு நிர்வாகம் வராது, இன்னொரு அர்த்தம் சொல்லப்படாது என்று நினைச்சிருவார். அது ஆழ்வார் பாசுரம் நம்முடைய புத்தி சக்தி ஆர்வத்திற்கு தேர்ந்தபடி அர்த்தங்களை சுரக்கும். ஆகினாலே அவர் வியாக்கியானம் எழுதத்துக்கு அவர் நினைக்கல. யாரை கொண்டு வியாக்கியானம் பண்ண வைக்கலாமும் யோஜனை பண்ணுறார். நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போது அவருடைய பிரீத்திக்கும் கருணைக்கும் இலக்காக இருந்தவர் ஸ்ரீவத்சாங்கர் என்ற திருவருமார்வர் கூரத்தாழ்வான். ஸ்ரீவத்சாங்கர்னு மறந்துட்டோம், கூரத்தாழ்வான் தான். அதனால் அவர் சகல வித்யா பாதங்கதராக இருக்கார். அவரை கொண்டு திருவாய்மொழிக்கு ஒரு விரிவான உரை வெளிவரச் செய்ய வேண்டும் திருவுள்ளம்பத்தினார் எம்பெருமானார். அது சரிதான். ஆனால் அவரிடத்தில் சம்மதம் கேட்கல. ஒரு நாள் வர மடத்துக்கு அழைச்சி சிஷ்யர் எல்லாம் அமரச் செய்து திருவாய்மொழி பிரவச்சனம் பண்ணும்படி சொல்கிறார். அதுக்கு உரை சொல்லணுமே. எம்பெருமானார் கைங்கரவராக சந்நிதிக்கு சென்று அப்புறம் தான் வரப்போறார். கூரத்தாழ்வான் கூரேசர். அவர் திருவாய்மொழி ஆரம்பிக்கிற போதே உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் சொன்னார். மயங்கி விழுந்துட்டார். ஆழ்வார் எப்படி சொல்றாரு? எம்பெருமான் இப்படி அபரிதமான கல்யாண குண பூயிஷ்டன் என்பதை எப்படி சொல்றார்? அத்வைதிகளின் மிடத்தை பிடிச்ச மாதிரி சொல்றாரு. பிரம்மத்துக்கு குணமில்லை விபூதி இல்லை என்று சொல்லக்கூடியவருடைய கழுத்தை பிடிச்ச மாதிரி ஆழ்வார் எடுத்த எடுப்பிலேயே
உயர்வர உயர்நலம் உடையவன் சொல்கிறாரு. ஆழ்வான் அதிர்ந்து போனார், அப்படியே மயங்கிட்டார், மூர்ச்சி ஆகிட்டார். எம்பெருமானார் வந்து பார்க்குறார், திருவாய்மொழி எவ்வளவு பாடம் போயிருக்குன்னு பார்க்க வர முதல் அடியிலேயே மூர்ச்சாயிருக்கார். அப்போது அவருக்கு பூரேசர் தான் பேர். அவரை எப்படி கூப்பிடுறது? ஆழ்வார் பாசனத்தில் இப்படி மயங்கினபடியாலே அவரை முதுகை தட்டி ஆழ்வான் ஆழ்வான் ஆழ்வான்னு 3 வரை கூப்பிட்டாரான். அடியேன்னு இப்படி பதந்தோறும் மூர்ச்சியாக வர கொண்டு 1000 வாசனங்களுக்கு எற்றைக்கு எழுதி பிடிக்கிறது. அதனால் இவர் அதற்கு அனர்கர். அதனால் அவரை விட்டுட்டார். இப்போ யாரை கொண்டு முதல்ல வரிசையாக திருவாய்மொழிக்கு உரைகள் தோன்றணும். அதை ஏன் நினைத்தார்னா, இல்லையானால் அந்நிய சக்திகளெல்லாம் உள்ளே பிரவேசித்து அபார்த்தங்களை நிரப்பி விடுவார்கள். வேலி போடுறதுன்னா உள்ளே வந்து மாடுகள்லாம் மேய்ஞ்சிடாதா பயிர்களை? வேலியாகத்தானே வியாக்கியானங்கள். ஆயினாலே அதுக்கு ஒரு பாதுகாப்பு செய்யணும்னு நினைச்சார். ஆழ்வான் அதுக்கு அசக்தர், மூர்ச்சியாரார். இவர் மூர்ச்சியாராரு, எவ்வளோ ஆழ்வார் மூர்ச்சியாரே, அவரே 3 வரை மூர்ச்சியாக இருக்கார். மூர்ச்சியில் சாமான்யமாக 6 மாதம்லாம் மூர்ச்சியாக இருக்காரு. எத்திரம் உடனோடு இணைந்து இருந்து ஏங்கி எழிவேன்னு ஒன்று மூர்ச்சியானார். இப்படி இப்போ இவரும் மூர்ச்சியானார். என்னைக்கு தான் வியாக்கியானம் முடியறது? எம்பெருமானார் பார்த்தார், சரி திருக்குறைப்பிரான் பிள்ளான்னு நினைக்கிறார். திருக்குறைப்பிரான்கிற பெயர் திருக்கோட்டியின் இளை பெயர். அதைத்தான் அவர் ஆழ்வார்த்தினருக்கு சஞ்சாரம் பண்ண போது அவரை புத்திர ஸ்வீகாரம் பண்ணிட்டார். அவர் மருமான், மாமா புள்ள. அவருக்கு என்ன பேர் வைக்கிறார்? ஆச்சாரியரா திருக்கோட்டியின் பேரை சேர்த்து திருக்குறைப்பிரான், அப்புறம் தான் பிள்ளான்னு வைக்கிறார். அவர் ஞானத்தினாலே பரிபூர்ணர். என்ன செய்யலாம்? நாமே ஒரு முறை ஒரு ஆவர்த்தி அவருக்கு திருவாய்மொழிக்கு ஊரை சொல்வோம். அவர் ஏடுகளில் பின்னால் எழுத சொல்லாமல் எம்பெருமானார் நினைக்கிறார். அவரே திருவெழுத்து சாத்தினா அதற்கு மேலே வியாக்கியானங்கள் உருவாகாது. பெருமானார் சாதிச்சிட்டார், இதுக்கு மேலே நாம் சொல்லக்கூடாது என்றெல்லாம் விட்டுடுவார்கள். அது மேலே மேலே உண்டாகணுங்கிறதுக்காக சுவாமி எம்பெருமானார் திருக்குறைப்பிரான் பிள்ளானுக்கு ஒரு ஆவர்த்தி திருவாய்மொழியை பூர்த்தியாக உபன்யாசமாக பண்ணார். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆயிருக்கலாம். அப்படியே அதை நெஞ்சு கடனாக செவி வாயிலாக அப்படியே தரிச்சிட்டார். அந்த சக்தி யாருக்கு வரும்? திருக்குறைப்பிரான் பிள்ளாருக்கு தான் இருந்தது. அதை பூராக ஏடுபடுத்தும்படியாக நியமிக்கிறார். அப்போதான் திருவாய்மொழி பொருளை ஏடுபடுத்துகிறார். ஏடுனா எழுதணும், கணக்கிட்டு எழுதணும், இன்டர்பிரட்டேஷன் வரப்படாது, எழுத்து எண்ணணும். 10,000 9,000ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எழுத்து எண்ணணும். அவளை பாதுகாக்கிறார்கள். அந்நிய சக்திகள் வந்து மேயப்படாதுங்கிறதுக்கு எழுத்துக்களை முதற்கொண்டு எண்ணி ஏடுகள் எழுதணும். எழுதுகிற போது இது ஒரு ஆராய்ச்சி. எந்த எழுதினர்? திருக்குறைப்பிரான் பிள்ளான். எம்பெருமானாருடைய திருசீர்திருத்தத்தை பாருங்க. அதுக்கு முன்னால் தேவநாகரின்னு சொல்கிறோமே, இதான் இருந்தது. எம்பெருமானார் பார்த்தால் பிற்காலத்தில் தமிழர்கள் எல்லாருக்கும் பயன்பட வேண்டும்படியான ஒரு லிபி அதை உண்டாக்கினார். அந்த லிபியை உண்டாக்கினார். அதான் கிரந்த லிபி. தமிழ் எழுத்துக்களையும் சேர்த்து, அந்த அக்ஷரங்களை சேர்த்து கிரந்த லிபி என்பதை உருவாக்கி கொடுத்தவர் சுவாமி எம்பெருமானார். சிலர் ஆளவந்தான் சொல்கிறார்கள். ஆனால் பிரமாணம் என்னமோ எனக்கு இவருக்கு தான் சரியாக இருக்குது. அந்த மாதிரி அழகாக எழுதார். இப்போ இந்த இந்தி எழுத்து மாதிரி எழுதுறவே எங்கள் சுவாமியோட வவ்வால் மாதிரி தொங்குறது நம்பர் எழுத்துக்கள்லாம் தொங்குறதான். இந்த லிபியை அவர் எழுதினார், கண்டுபிடிச்சா. பிராமி லிபின்னு ஒன்று இருந்தது. அதை அடிப்படையில் வச்சு ஏடுகளில் எழுத சொல்லி எம்பெருமானார் பிள்ளானுக்கு நியமித்து அப்படி எழுதினார். ஆனால் அது யார் பேரில் வழங்குகிறது என்றால்
திருக்குறை பிரான் பிள்ளான் அருளி செய்தது 6000 படி. நான் இடத்துல 6000 படின்னு சொல்லி என்னை அடிக்க வந்துச்சா. திருவாராயிரம் படி ஏன் சொல்லலேன்னு. அப்படி 6000 படி அதை முதல்ல உலகுக்கு அதை எடுத்து காட்டிய சுவாமி மணவாளமார்கள். இன்பமிகு 6000 அடவை கொடுப்பார். ஏதமில் 12000 சொல்லுவார். இன்பமிகு 6000. ஒரு அன்பர் கேட்டார், என்ன இன்பம் இருக்குதுல? என்ன சுவாமி இன்பம் இருக்கு சொல்றாரு கேட்டா, ஓசை இன்பம். எம்பெருமானார்லாம் மணிப்பிரவாள நடை தமிழில் உள்ளே நுழைந்து வியாக்கியானங்களை அதை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பை உண்டாக்கினவர் சுவாமி ராமானுஜர். மணிப்பிரவாள நடை அது கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். நான் பல வருஷம் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிருக்கேன். அப்புறம்தான் முன்னாள் மேத்தமேட்டிக்ஸ், அப்புறம் தமிழ் வந்தேன். அப்போ நான் கிளாஸில் ஒரு பையனா படுறா, நீ படிமோ படிக்க சொல்லுவோம் ஒருத்தரையும். அப்படி படிக்கிற போது மற்ற படிப்பை காட்டிலும் இந்த பிள்ளார் வியாக்கியானத்தில் என்ன இன்பம் இருக்குங்கிறாரே மணவாள மாதிரி. என்ன இன்பம்னா மணிப்பிரவாள நடை தான் இன்பம். என்னை ஒருவர் குன்றக்குடி அடிகளார் சிஷ்யர், என்ன சுவாமி மணிப்பிரவாள நடை என்ன இன்பம்? நீங்கள் வாங்க, நீங்கள் ஸ்ரீரங்கம் கூட்டின்னு வரேன், அத்தியனோத்சவம் நடக்கும், அப்போ அரைய சில பாகங்களை வாசிப்பா கேளுங்க. கேட்குறாரு. கேப்பதியாய் அவாப்தவஸ்தகாமனாய் எழுந்தொழி இருக்கும் என்ன ஒன்று, சுவாமி இந்த ஓசை இன்பம் இதுவே இருக்கு. இதுதான் ஓசை இன்பம். தமிழ் ஒரே நடையை எப்படி படிக்க முடியாது. அதற்காகத்தான் எம்பெருமானார் நியமித்து அப்படி வடமொழி கலந்த ஒரு நடை நினைக்கிறார். இது மணிமிடை பவளம் தமிழில் பேர். அகநானூருக்கு உரை எழுதுகிற போது எழுதுகிறார் மணிமிடை பவளம் எழுதுகிறார். அந்த மாதிரி அந்த 6000 கிரந்தங்களுடைய அந்த கிரந்தம் கிடைக்கும்படியாக செய்தார். அவ்வளோ இல்லை அந்நிய சக்திகள் மேஞ்சிடுங்கிற பயத்தினால திருவாய்மொழிக்கு ஒரு பாதுகாப்பு எம்பெருமானார் முதல்ல உண்டாக்கினார். ஆனால் ஒரு திருவுள்ளம் இன்னும் ஒரு வேதாந்தி உள்ளே புகுந்து வேதாந்த பரிமளம் விழும்படியாக இந்த வியாக்கியானங்கள் மேலே வளரணுங்கிற திருவுள்ளம் பற்றினர். ஏன்னா அறிவு வளர்ச்சிக்கு தடை போடக்கூடாது. அவர்களுடைய புத்தி சக்திக்கு ஏற்ப அர்த்தங்கள் உண்டாகும். ஆகையினாலே பிறகு நஞ்சியரை திருவுள்ளம் பற்றினர். அவர் சகசாஸ்திரத்தையும் படித்தவர். அவரை திருத்தக்கூடிய சக்தி பட்டருக்கு இருந்தது. அவரும் போனார். திருநாளுந்தாண்டகம் கொண்டு திருத்தினேங்கிறார். இந்த அர்த்தங்களை கொண்டார், தர்க்கம் பண்ணினார், ஒரு திருத்தி பணி கொண்டார். அவரும் வந்தார், சந்நியஸ்தராக வந்தார், திருதண்ட முடிச்சு போல வந்தார். அவர் சிறுவரங்கமே வரவேற்றுவது கொண்டது. அவர்தான் வேதாந்த பரிமளம் வீசும்படியான பிரவேசங்களை கொடுப்பார் நஞ்சியர் தான். அப்பேற்பட்ட மகா ஞானி நஞ்சியர் தம்முடைய ஆச்சாரிஷ் பட்டர் தோளில் சுமந்து வந்தவர். வருமா எல்லாரும் கேட்பா, என்ன சுவாமி ஜீயருங்கிறீர்களே? எங்கள் சம்பிரதாயம் ஜீயர். என்ன அர்த்தம் வேணாலும் பண்ணிக்கோ. அவர் பட்டர் உபன்யாசம் பண்ணி அவர் பல்லக்கில் ஏற்றி அனுப்புகிறார் திருமாலைக்கு. சீபாதந்தாங்கள்லாம் சுமந்துன்னு வர பட்டர் பார்க்குறார், நஞ்சியரும் சுமந்து வந்தார். அவர் சந்நியஸ்தர், வயசில் மூத்தவர். என்ன இப்படி சரி, நீ ஜீயராச்சு சன்னியாசி ஆச்சுன்னா திருதண்டத்தை போட்டுறேன் கீழே என்று சொன்ன அளவுக்கு அவருடைய பக்தி எல்லையை நாம் பார்க்கணும். அவர் அருளி செய்து 9000 படி சொல்கிறோம். அவர் செய்த உபகாரம் என்ன என்றால், திருவாய்மொழிக்கு ஒரு தோரண வாசல் கட்டினார். அதான் பிரவேசம் உள்ளே போகணும். 1000 முகத்தான் அகன்றதாயினும் 1000 இல்லது பனுவலன்றே நாங்கள் சொல்கிறோம். அது ஒரு தோரண வாசல் இருக்கணும். அது எல்லாரும் எழுப்ப முடியுமா? தன்னுடைய கர்த்தன், தன்னாசிரியன், தன்மானாக்கன், தகும் உரைகாரன், இன்னொரு 1000 இயம்புதல் கடனேங்கிறார். உள்ள நுழைவாசல் கட்டணும். அந்த நுழைவாசலை
அமைப்பதற்கு தகுதி எல்லா தகுதிகளையும் உடையவராகத்தான் இருந்தார் நஞ்சியர். இது அது முதல் பகுதி, ரெண்டாம் பகுதி, மூணாம் பகுதின்னு எப்படி காட்டுறதுன்னா ஒவ்வொன்று சிவப்பதியில் தொடங்கி வச்சார். சிஸ்டம் பாருங்கள், சிவப்பதியாய், இது சிவப்பதியாய், சிவப்பதியாய், முதல் சிவப்பதி, ரெண்டாம் சிவப்பதி, மூணாம் சிவப்பதிங்கிறோம். இந்த மாதிரி 3 பாகமாக அவர் அருளி செய்ததில் அதை அப்படியே நம்பிள் எடுத்துட்டார். அவர் தனியாக இன்ட்ரொடக்ஷன் பிற்பாதங்கள் பண்ணலை, பூர்த்தியாக எடுத்து பண்ணது. அதை அப்படியே அவர் வாங்கி கொண்டார் எழுதினார். நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நடத்தினேன் இதெல்லாம். அப்போது சுவாமி நம்பிள்ளை அப்படியே அமைத்து கொடுத்தார். அதில் பல வகையான ஆராய்ச்சிகள், நிறைய விசேஷங்கள்லாம் அவர் ஆலோசனை பண்ணி எழுதியிருக்கார். அதில் நாம் மனதை கவர்ந்தது எது அப்படின்னு நாம் பார்க்கணும். 3ஆம் சிவப்பதி அவ்வளவு விஷயமாக இருக்குது. நான் குறுக்குமா சொல்கிறேன். 3ஆம் சிவப்பதி அதில் தான் கம்பேர் பண்ணுறார். நாங்கள்லாம் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி கிளாஸஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை காட்டிலுமா கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர், அந்த மாதிரி ஒப்புமை பார்க்கிறார் அவர். ஸ்ரீராமாயணத்துக்கும் திருவாய்மொழிக்கும் ஒரு ஒப்புமை பார்க்கிறார். திருவாய்மொழியில் யார் ஜீவிக்கிறார்? நம்மாழ்வார். அங்கே பரதன், பரத சக்கரவர்த்தி, பரத ஆழ்வான். அவர் ஆழ்வான் தான், இவர் ஆழ்வார் தான். பரத ஆழ்வான் அவருடைய வாழ்க்கையை சித்தரிக்கிறார். அதை ஒப்பிட்டு பார்க்குறார். அங்கே கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் பார்த்துருக்கோம். மிஸ்டிக்ஸ் சொல்கிறோம் நாங்கள்லாம். அவங்களுடைய 4 ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். அது அப்படியே இருக்குது. முதல்ல இந்த மாதிரி தமிழில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, மிஸ்டிக்ஸுக்கு அந்த வார்த்தை அப்படி இருக்குது. மிஸ்டிசிசம்னு ஒரு தனி சப்ஜெக்ட் டிஸ்கஷனுக்கு. அப்படிப்பட்டவர் சுவாமி. அவருடைய தன்மைகள் எல்லாம் வரிசையாக ஆராய்ந்து பார்க்குற போது ரொம்ப வியப்பாக இருக்குது. யாரோட ஒப்பிட்டு பார்த்தால் தானே தெரியும். ஆழ்வான் ஒரு புறம், ஆழ்வார் ஒரு புறம். எந்த ஆழ்வான்? பரத ஆழ்வான். நம்ம ஆழ்வார் ஒரு புறம். நம்ம ஆழ்வாரை அப்படியே காட்டக்கூடிய முதல் பிரபந்தம் திருவிருத்தம். அது தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு படிநிலை. அது திருவிருத்தத்தில் அவ்வளவு அகத்துறைகளும் ஆழ்வார் பாடியிருக்கார். திருவிருத்தத்தில் முதல் பாசுரமே இப்படி ஆரம்பிக்கிறது, பொய்ன்னு ஆரம்பிக்கிறார். மெயின் ஆரம்பிக்கப்படாதா? பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் என்னென்ற யோனியமாய்ப் பிறந்தாய் இமையோ தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. இந்த முதல்ல அடியேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு முன்னால் பொய்க முதலாழ்வார்கள் அடியேங்கிற மதம் முன்னிலையில் கிடையாது. நீங்கள் என்ன பார்க்கணும், தன் படற்கர் இங்கே இருக்கலாம், பெருமாளை பார்த்து அடியேன்னு சொன்னது இவர் தான். தமிழ் மொழியில் அடியேங்கிறத முதல்ல வழக்கத்தில் பெரியோர்களுக்கு முன்னால் சொல்லக்கூடிய முறையை கொண்டு வந்தவர் சுவாமி நம்மாழ்வார். நாங்கள்லாம் ஒரு முறை நேபாள் யாத்திரை போனோம். இப்போது கண்டகி நதிக்கரையில் தங்கியிருந்தோம். ஒரு 30-40 பேர். ஸ்நானம் பண்ணி எல்லாரும் தீர்த்தமாடி திருவண்ணாமலாம் இட்டுட்டான். ஒரு ஓரத்தில் ஒரு வயசான மூதாட்டி கிழவி, நம்ம ஊர்க்காரி இல்லை, நேபாளி லேடி, வயசான, எங்களையெல்லாம் பார்க்குறா. இங்கே ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்த மாதிரி தெரியுதேங்கிறா. கூட்ட உடனே அடியேன்னார். நாங்கள்லாம் அதிர்ந்து போனோம். என்ன பாஷை, எங்கேயோ இருக்கிறவளுக்கு அடியேங்கிற வார்த்தை எங்கே வந்திருக்கு? நம்ம ஆழ்வார் இங்கே அடியே சொன்ன வார்த்தை ஏறி எங்கே போயிருக்கு? மலை மேலே ஏறி அவள் திருவாக்கில் போயிருக்கு. எப்படி சுவாமி போச்சுன்னா, மணவாள மாவுடைய சிஷ்யர் அவர் போய் பரப்பினர். இன்றைக்கி அவள் அங்கே தான் இருக்கா. அடியேங்கிறது அங்கே போனார்.
அடியேன் செய்யும் விண்ணப்பமே பொய் நின்ற ஞானமும். எங்கள் ஆச்சாரியர் வீரராயங்கர் சுவாமிகிட்ட காலட்சம் கேட்டேன். எடுத்த உடனே பொய்ங்கிறார். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் தாங்கல்ல. இது முதல்ல உடம்பே அவளுக்கு பொறுக்க முடியாமல் இருக்குமா இந்த மகா ஞானிகளுக்கு ஆரம்பத்தில். பொய் நின்ற ஞானம். வீரராயங்கர்கிட்ட கேட்டேன், ஞானம்னா பொய் நின்றால் எப்படி அடமொழி சேரும்? பொய் அவர் சொன்னார், இங்கே வரும், இது செல்லாத ₹1, இது என்ன செல்லாத ₹60 சொல்கிற மாதிரியா? செல்லல்லேங்க எல்லாம் ஒன்று தானே? இல்லை, அதுக்கு மதிப்பு இருக்கு பாருங்க. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கம் அழுக்குடம்பும் ஆழ்வார் என்றார். இன்னிந்த நீர்வை இது யாமுராமை எல்லாருக்கும் சேர்ந்து சொல்றார். மெய் நின்று கேட்டருளாய். எனக்கு ஒரு மாமா கசின் பிரதர் பேசிட்டே நின்று கேள்றா, நின்று கேளு, போயிட்டே கேட்காத, ஓடிட்டே கேட்காத, நின்று கேள்வர். மெய் நின்று கேட்டருளாய் என்று பார்த்தா இந்த உடல் தாங்கல். ஏண்டா இந்த லோகத்தை நம்ம பெருமாள் பிறக்க வச்சோம்? பொய்யும் புனசுருட்டும் பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு. அப்பா என்ன பண்ணுறது? இதே வேண்டாம். இவ்வளவு மயர்வரவதி நிலம் வர்ற உடனே இப்படி கையை விரிக்கிறாரு. இன்னும் நிறைய பாடணுமே, அதுக்குள்ளேயே ஒன்றுலேயே போருமேன்னு சொன்னார்னா எம்பெருமான் மாத்திரார் மனசை மாறி விடுத்து. அவர் பாட்டு முறையே மாறி போச்சு. தத்துவரமாக பேச வந்தவர் செழுநீ தடத்தை கயல் மெலிந்தாலும் ஆரம்பித்தார். அகத்துறையில் ஒரு தோழி தலைவியா அவள் மனசை ஆத்திரா. தோழியும் தலைவியும் பேசிக்கிறார். எடுத்து நீங்கள் படித்து பாருங்க. சங்க நூல்கள் அதுக்குள்ளே இருக்கு. அதில் தலைவனும் வருகிறான், தலைவி வருகிறாள், தோழி வருகிறாள், பாங்கன் வருகிறான், தேர்ப்பாகன் வருகிறான். அதெல்லாம் இல்லை. நம்மாழ்வார் நாயகி பாவத்தில் பாசங்கள் பாடுறாரு. என்ன பேர் அவளுக்கு? மணிவல்லி. அங்கே தான் மணிவல்லி பேச்சுங்கிறார். மணிவல்லி பேச்சு. நான் கூட நினைப்பேன், முகுளவல்லி, மகுந்தவல்லி, மதுரவல்லி பேர் வைக்கிறீர்கள், வேதவல்லின்னு. வா, இந்த பேர் வைங்கள. நம்மாழ்வார் பேராக இருக்குமே. எனக்கு இன்னும் அப்படி யாரும் பேர் வச்சா தெரியல. அப்படி திருவாய்மொழியில் தமிழ் அகத்துறையில் உள்ள அத்தனை பாசுரங்களையும் அகத்துறை பூரா அதில் சொன்னார்கள். ராமாச்சந்தாதி என்ன அமைப்போ அதே அமைப்பு. கட்டளை கல்வித்துறை எழுத்து எண்ணி சொல்கிறது. அந்த மாதிரி பூரா முதல் பிரபந்தமாக ஆழ்வார் பாடினார். அந்த மனோபாவத்தை பார்க்குறார். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறார் உலகத்தை பார்த்த உடனே? பரதாழ்வான் கஷ்டப்படலையா? பரதாழ்வான் கேகய தேசத்தில் இருக்கான். தசரதர் மாண்டு போனார். ஒரு தைலம் நிறைந்த ஒரு கூட பொட்டி போட்டு வச்சுருக்கான் பானைகளில். 7 நாள் ஆகுமா வர்றதுக்கு. இங்கேருந்து செய்தி அனுப்புகிறோம் 7 நாள். அவன் அங்கேருந்து வர 14 நாள் மூலிகைகள் போட்டு காப்பாற்றுறார். தசரனுடைய அந்த உணவை பாதுகாத்துன்னு இருக்கான். சொல்லலை, அவசரமான ஒரு ஆக்கியம் உண்டாயிருக்கு, வரணும்னு சொல்லிட்டான். வேகமாக வராமல் பார்க்குறான். எங்கே பார்த்தாலும் கொடி கம்பங்கள்லாம் பாதியில் இறங்கியிருக்கு. வீதிகளில் கோலம் யாரும் போட காணும். எங்கே பார்த்தாலும் நெடுங்கிறான். என்னமோ தெரியலையே. சரி, அம்மாவை கேட்கலாம், தாயாரை கேட்கலான்னு சொல்லி உள்ளே போன உடனே இப்படியா ராஜன்னு வாடா ராஜான்னு கூப்பிட்டேன். சக்கரவர்த்தியேன்னு கூப்பிடலாமோ? ராஜன்னு சொன்ன. துடிச்சு போயிட்டான். என்னை பார்த்து ராஜன் சொல்லிட்டாளேவள், இப்படி சொல்லலாமா? நடுங்கி போனான். மனசு எப்படி இருக்கும்? இந்த சம்பந்தத்தை சொன்ன உடனே போய் இந்த ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு கூடிய இந்த உலகத்தினாலே விளைந்த இந்த வார்த்தை சொல்லிட்டாளே, ராஜன் சொல்லிட்டாளே. நடுங்கி போனான். யாருக்கு நடுக்க வரும்? அந்த மந்தரைக்கு அவளுக்கு என்ன ஏன் இப்படி புத்தி போச்சு கைகைக்குன்னா, மந்தரை கலக்கிவிட்டார். கலக்கியமா மனத்தனளாய் கைகை வரம் வேண்ட குலக்குமரா கால் உரையப்போ என்று விடை கொடுப்ப சொல்கிறோமே.
அவளுக்கு இவளுக்கு வந்ததுக்கு வேலைக்காரியான இவள் ஏன் கதைக்கணும்? ஒரு பழைய ஞாபகம். ஒரு நாள் சின்ன குழந்தையா இருக்கிற பெருமாள் வில்ல வச்சு அடித்தாரான். இப்படி பெண்டாக இருக்காது நிமித்து அடித்தவனா, என்னை பார்த்து நீ அடிச்சிட்டியா? உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தான்ட்டார் நம்மாழ்வார். நிறத்தில் தெரித்தாய் ராமபிரானேன்னு சொல்லணும் வேண்டாமோ? இதுக்கு பழி அவர் மேலேயா? கண்ணன் மேலேயா? கண்ட பிரானே ஓம் பழியெல்லாம் அவனன் தலையோட முடித்தார். அந்த ஆத்திரம் மந்திரைக்கு கலைக்குத்தான். ஒரு கேள்வி கேட்டார். மந்தரே இந்த அயோத்தியில் இருக்கா? சராசரம் நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு வைத்தன்னு சொல்கிறாரு. அயோத்தியில் இருக்க சராசரம் ஒரு புல் பூண்டு எல்லாம் எல்லாருக்கும் ராபக்தியே இருக்குங்கிறார். இவன் எப்படி சொல்கிறாள்? ஏன் இப்படி மாறித்துன்னு கேட்டான். நம்ம சொல்கிறாரு, விழுந்தான் கிடக்கை. இங்கே பிறந்த வெள்ளியே, இந்த மண் இல்லையே, எங்கேயோ வந்து விழுந்தான் கிடக்கேன். அதுக்கு பேர் எப்படி? அதுக்கு வரும் சமாதானம் சொல்கிறார் நம்பிள்ள. அந்த மாதிரி நடுங்கி போனான். சரி, பாசனங்கள்லாம் முடிஞ்சிடுச்சு. நல்ல வேலை, தமிழுக்கு வேண்டிய துறைகள்லாம் கொடுத்துட்டார் ஆழ்வார். அதுக்கப்புறம் திடீர்னு எப்படி பரதாழ்வான் சித்திரக்கூட பருவத்துக்கு போகிறபோது அழைச்சிட்டு வரலாம் பெருமாளை, எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறான். சில பேர் கண்ணீர் பார்த்தால் வரமாட்டாரா என்று சொல்லி சித்திரக்கூடத்து அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு அவன் போக முடியும். இப்போ என்னவெல்லாம் கற்பனை பண்ணியிருப்பான். அது ஆழ்வார் திருவாசிரியத்தை சொல்கிறார். சக்கரமா முயலொடுத்த மிக்க செஞ்சுடர் பரிசூடி அஞ்சுடர் மதியம் பூண்டு பல சுடர் போன இந்த பவளச் செவ்வாய் திகழ்வதும் சோதி மரதக குன்னம் கடலோன் கைமிசை கண்பணர் என்று சொல்லி அதை சொல்கிறார். மதுரையில் கூடலர் கேட்கணும். இந்த பஞ்சபருவாவில் பெருமாள் படியில் இறங்கி வரும்போது உச்ச ஸ்வரத்தில் இதை சேவிப்போம். பெருமாள் அப்படியே இருப்பார். சீவாதாங்கெல்லாம் மனப்பாடம் எடுத்தவங்களுக்கெல்லாம் வாய் மட்டும் அசைச்சுட்டு இருப்பான், ஸ்தம்பிச்சுட்டு இருப்பான் எல்லாரும். கடலோன் கைவிசை கண்வளர்வது போல் பீதகவாடை முடிவோன் முதலா மேதகு பல்கலன் அணிந்து சோதிவாயவும் கண்ணவும் சிவப்ப மீதிட்டு பச்சைமேன் விகப்பகைப்ப நச்சுவனை ஏறிகள் என்று இந்த பாசுரத்தை முடிப்போம். தான் பெருமாளை அந்த பாசனமே இந்த மாதிரி விடியும். ஆழ்வார் தமிழ் புலவர்களே ஆசிரியப்பா, கட்டளைக்கல் தர பாண்டார், இப்போ ஆசிரியப்பா, அதுக்கு பிறகு வெண்பா போகிறார். இது பெருமாள் ஆச்சரியமாக கேட்குறார். சுற்றி வந்த உடனே பெருமாள் எங்களெல்லாம் பார்க்குறார். எல்லோரும் அமைதியாக இருப்பார். ஒரு 100 பாகவதாள் இருப்போம் எல்லாரும். திருவாசகம் சாத்து முறையை கேட்கறது. தளிர்வதை சடையனும் ஆண்முக தளிர் இமையவர் தலைவனும் முதலா யாவகை உலகமும் யாவரும் மகப்பட ஜலநீ தீகாசுழி திரும்பும். திருவாசகம் சேவிச்ச உடனே பெருமாள் பரமத்தோடுவார். சொல்லுவான், சீவார சாமி எங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு அப்படிமா. ஒரு நாள் எங்கள் சுவாமி எழுதியிருந்தார், ஆச்சாரிய சுவாமி சோழசிம்மபுரத்துலேருந்து. அவர் அழைச்சின்னு போனேன். அப்பா, சக்கரமாமையில் சேவிச்சாரு, கோயிலாக கேட்கறது அப்படி குரல் அவருக்கு. பெருமாள் நின்று கேட்பார் அவர். அந்த மாதிரி கற்பனைகள்லாம் பண்ணிட்டு பேசுவான். அப்படி தான் போனான் பரதாழ்வான். போனான், பாதுகை வாங்கி வந்தான். அதுக்கு மேலே திருவந்தாதி அதில் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு அவர். நந்தி கிராமத்தில் காத்துட்டு இருந்தானே, பெருமாளுடைய குணங்கள் எல்லாம் அனுபவிச்சு இப்படி பொறுமையாக இருந்தான். மேலே மேலே அந்த ஆழ்வார் அந்த மாதிரி பெரிய திருவந்தாதியில் வாஸ்தவமாகவே அது பெரியன் திருவந்தாதிம்பர். ஆழ்வார் பெரியன் சுவாமின்னே அவர் தேடி இருந்தார். அடிக்கடி அவர் போய் சேவிப்பேன். பெரியன்னு நம்மாழ்வாருக்கு பேரான். நான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார் ஊன்பருகு நேவியாய் உள்ளூர் கேட்கிறார். நீ என் செவியின் வழி உள் புகுந்தாய். பிறக்கிற போதே பெண்ணுலகத்திலிருந்து சேன முதலியார் வந்து காதில் திருமந்திரத்தை சொல்லிட்டார் கர்ப்பத்தில். அப்போயே நான் பெரியவனாக போயிட்டேன். நீ காது வழியாக உள்ளே புகுந்த உன்னை அடைஞ்சிருக்கேனே. யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார் ஊன்பருகு நேமியாய். சக்கரத்தை வச்சிருக்கே சொல்லு. ஆழ்வார் கேட்கிறார். அது பெரியன் திருவந்தாதின்னு நாங்கள்லாம் அப்படித்தான் சொல்கிறது. பெரிய திருவந்தாதியில் பாண்டார். அப்படி மனோபாவத்தான ஒரு அழகான தோற்றம் உண்டாகுமா இந்த மிஸ்டிக்ஸ் அவளுக்கெல்லாம். அது அப்படியே நினைச்சிருந்து அதுவே பொழுதாக போயிருப்பான்.
அந்த அனுபவம் கூட சுருக்கமாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். பல அர்த்தங்கள்லாம் தானாக வந்து விழுந்துடும். நான் கூட ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் சுவாமிக்கு, வேதம் தமிழ் செய்த மெய்யன் அப்படின்னு. அப்படி திருவந்தாதி, அதுக்கு பேர் பெரிய திருவந்தாதியா? மற்ற திருவந்தாதியில் 100 சரியாக இருக்குது, இது 80 90 இருக்குது, குறைஞ்சதே இருக்குது. ஆனால் இது பெரிய திருவந்தாதி, பெரிய திருவந்தாதி இது சொல்கிறோம். அப்படி இனிமையாக வெண்பான அதுதான். எங்கள் ஆச்சாரியர் தமிழ் பரவ சொல்கிறார், என்னடா வெண்பாக்கள், பெரிய திருவந்தாதி வெண்பாக்களுக்கு நிகர் வருமானு கேட்பார். அடுத்தபடி எதுக்கு மார்க் போடுவார்னா உபதேச ரத்னமாலைக்கு, அந்த வெண்பா தனிதான், வெண்பா ரத்னமா உபதேச ரத்னமா இல்லை. அப்படி அழகான வெண்பாக்களில் தமிழுக்கு ஒரு வகுத்து கொடுத்தார் பாக்களுடைய அமைப்பை. அப்படி சுவாமி நம்மாழ்வார் அங்கே 4 பிரபந்தங்களையும் அருள் செய்தால் இதை பரதாழ்வாருடைய ஒரு வாழ்க்கை வரலாற்றோட கம்பேரிட்டிவ் இருந்திருக்கு. அதை பார்த்து அதை அப்படியே 4வது 3வது சிவப்பதியில் வரிசையாக அதை எழுதுகிறார். ஆகையினால இப்படி ஆழ்வாருடைய மனநிலைகளை ஒரு பரதாழ்வாருடைய மனநிலைகளோடு ஒப்பிட்டு சொல்கிறார். வேறுபட்ட பரதாழ்வான் பரத சக்கரவர்த்தி, அவருடைய வார்த்தைகளையும் ஆழ்வாருடைய பாசுரங்களையும் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த வாய்ப்பை நல்கியவர் சுவாமி வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியராய் இருக்கக்கூடிய பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியர் யதுகிரி இதராஜ நாராயண ராமானுஜர். நல்ல கைங்கரியம் பண்ணுறார். தெற்கே கூட தூத்துக்குடி பக்கம் கூட கட்டியிருக்கார், எம்பெருமான் ஞாபகம் கட்டியிருக்கார். பல அருமையான கைங்கரியங்கள் செய்கிறார். பெரிய உபகாரத்தில் இருக்கார். யதுகிரிக்கே அடையாளமாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு மகாச்சாரியர் அந்த சுவாமி. நிறைய கைங்கரியங்கள் பண்ணுறார். அதில் நிறைய இதற்கெல்லாம் வியாக்கியானமாக காலக்ஷராக கேட்டது ஸ்ரீவில்லிபுத்தூர் வெஞ்சிமூர் சீனிவாசாச்சார் குமார் பழனிச்சார். அந்த அவரிடத்துல தான் காலக்ஷேபம் கேட்டேன். வீரராயங்கார்னு ஒருவர், அவர் தமிழ்ச்சங்கம் வீரராயங்கார்னு பேர். அதுக்கப்புறம் பிபிகே சீனிவாசாச்சாரியார். அவர்கிட்டெல்லாம் காலக்ஷேபம் கேட்டது. உங்களுக்கு நான் ஒரு சுருக்கமாக இதை நான் அதை உங்களுக்கு உரைக்கும்படியாக சொல்லும்படியாக ஒரு பாக்கியம் கிடச்சிது. யாருக்கு நான் நன்றி சொல்கிறேன்? நல்ல வேலை எல்லோரும் ஸ்திரீகளாக வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம். அவருக்கு தான் ஆழ்வாருடைய உண்மை தெரியும், புலப்படும். அதுக்கு மேலே சுவாமிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய மாப்பிள்ளை எல்லாருக்கும் ரொம்ப பரம சந்தோஷங்கள் இங்கே வந்ததுக்காக. இதுக்கு மேல் இன்னும் நிறைய எவ்வளவோ சொல்லலாம் ஐக்கியங்கள்லாம். அதனால் இன்று உள்ளபடியே உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை புலப்படுத்திக் கொள்கிறேன். நிறைய உள்ளபடியே ஐக்கியங்கள் நிறைய இருக்குது, எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். அப்பேற்பட்ட பாக்கியம் இருக்குது. எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வாழ்க்கதான். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.